மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் இப்போ கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துக்கு வர்றார். பொதுவாகவே 5 அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம், டூர்னு அர்த்தம், ட்ராவல்னு அர்த்தம். இதெல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த குரு பகவானால் என்னெல்லாம் நன்மை, அவரால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதை பற்றி தான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குறது 5ஆம் இடத்துக்கு வர்றது இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீண்ட தூரம் ஒரு ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, குறிப்பாக இது வரைக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் நிறைவேறாமல் இருந்தால் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு, நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு, அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போகிறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த குரு பயிற்சியில் இருக்குது. குடும்பத்தில் இது வரைக்கும் சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு, நடக்காமல் இருக்குது, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்பு, இதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக குழந்தைக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, நான் முதலே சொன்ன மாதிரி எதிர்பாராத டூர் ட்ராவல் இது அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. அடுத்து அவர் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடம்னாலே யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். குறிப்பாக ரொம்ப நாளாக வராதா பாஸ்போர்ட் வீசா வர்றதுக்கான வாய்ப்பு, ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும். அது மட்டுமல்ல, அத்தனை விதமான வெளிநாட்டு தொடர்புகளும் சாதகமாக உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நன்மையை செய்யும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக குரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார். 11ஆம் இடத்தை பார்க்குறது உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை விதமான அபிலாசைகளும் பூர்த்தியாகும். மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக குரு உங்கள் ராசியை பார்க்குறார். அது பார்க்குறது தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடி அவர் 4ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 5ஆம் இடத்துக்கு வர்றார். யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கோ கடன் குறைவதற்கான வாய்ப்பு, இஎம்ஐ குறைவதற்கான சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக்காக உருவாக்குவார். கடன் மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் நோய் பெரிய லெவலில் இருந்ததோ, கிரானிக் டிசீஸ் இருந்ததோ, நோயுடைய தன்மை குறையும். நீங்கள் சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸுடைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்பு, நோயிலிருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையுமே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. ஆக இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்னா, யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க கவனமாக இருக்கணும், அல்லது வேலை தேடிட்டு இருக்கீங்க அலர்ட்டாக இருக்கணும். ஸோ வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், வேலை கிடைக்கல தடை. ஸோ வேலையில் இருந்தாலும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட்டு, அல்லது விஆர்எஸில் வர்றது, அல்லது லெஃப்ட் த சர்வீஸ், அல்லது லே ஆஃப் பண்ணுறது, அல்லது கம்பெனி மாறுறது, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறது, அல்லது உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு இல்லாமல் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது, இது அத்தனையும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. இடையில் அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் அந்த 3 மாத காலங்கள் மட்டுமே வேலையில் உங்களுக்கு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற காலங்கள் வேலையில் அலாட்டாக இல்லைன்னா வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க. உங்கள் கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலகட்டங்கள் இதெல்லாமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த பயிற்சியில் யாருக்கா பணம் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது. ஸோ அதோட நீங்கள் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களில் எவ்வளோ தூரத்துக்கு உழைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. இல்லைன்னா எவ்வளோ தான் நீங்கள் உழைச்சாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நமக்கு வருமானமே நம்முடைய வேலை அல்லது பிஸ்னஸில் தான். இது ரெண்டுலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். ரெண்டுமே உங்களுக்கு இந்த பயிற்சியில் சுமாரான விஷயங்கள் தான். ஏன்னா நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடய பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். குறிப்பாக பார்ட்னரோட பிஸ்னஸ் பண்ணுறது, பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்பு, அல்லது பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை. நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலகட்டங்கள் இதெல்லாமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. வேலையில் இருந்தீங்கன்னா நான் பெர்மனெண்ட் ஜாப்பில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், பெரிய கன்சர்னில் இருக்கேன், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் அப்படின்னு அசால்ட்டாக இருந்துடாதீங்க.
ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வேலையில் ப்ராப்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு உண்டு. ஆக குருவால் எவ்வளோ பெரிய நன்மைகள் இருந்தாலும் ஸோ மெயின் ஏதோ நமக்கு அதில் அவர் கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இந்த பயிற்சியில் இருக்குது. இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் இறையரில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. குறிப்பாக உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் பிரம்மா இருக்காரோ அவர் தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள். வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.